கூலியோட ரிவ்யூவை பற்றி பார்ப்போம். முதல்ல கூலிக்கு வந்து ஹைப் கிரியேட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டி ஸ்டாரோட நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்ட் பண்ணுறாருன்னு சொன்னோடனே ஒரு வேறு லெவல் ஹைப் கிரியேட் ஆச்சு. அப்புறம் இந்த படம் வந்து எல்சிக்குள்ளே வருமா இல்லையான்னு சொல்லி ஒரு வேறு லெவல் ஹைப்பை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறையா கேமியோஸ் இருக்காங்க. அவரோட ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்லாம் நிறையா இருக்குது. விண்டேஜ் ரஜினிகாந்த் தான் கொண்டு வர போகிறாங்க. குறிப்பாக விண்டேஜ் ரஜினிகாந்தோட போர்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்துச்சு. இந்த எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கிடையாது படத்தில். இப்போ போவோமா ரிவ்யூவுக்கு? வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். நம்ம கூலி வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம ரஜினிகாந்த் சார் லீலோவில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நம்மளோட அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யராஜ் கொண்டதுக்கான ரிவெஞ்சையும் அதே மட்டும் நம்மளோட ரஜினிகாந்த் வந்து கூலியோட லீடராக இருக்கார். அந்த கூலிங்களுக்கெலாம் என்னென்ன வந்து செய்கிறாருன்றது தான் படத்தோட கதையாக இருக்குது. இந்த படத்தை வந்து ஒரு காமனான மேனுக்கான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் எடுத்திருக்காங்க. ஸ்டோரின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா நம்மளோட ரஜினிகாந்தோட லுக் அப்புறம் அவரோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபீமேல் லீட்கான நிறையா ஹோப்பை கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக சொன்னால் ரக்ஷிதான்னு ஒருத்தவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டருக்கான ஒரு வெயிட்டேஜே வேறு லெவலில் இருந்தது. எப்படி வந்து நம்ம விக்ரமில் டீனான ஒரு கதாபாத்திரத்தை பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை இம்பேக்டை க்ரியேட் பண்ணாங்க. ஸ்ருதிஹாசன் ரோலுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சோபின் அவரோட கேரக்டரை வேறு லெவலில் வந்து ஸ்க்ரீன் பிளேயோட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. நம்ம அனிருத் அவர்கள் எப்பயும் போல் தலைவருக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாட்டியிருக்காரு. இப்போ நெகட்டிவ்ஸை பற்றி பார்ப்போம். நம்ம லோகேஷ் கனகராஜோட படம்னு சொன்னோடனே அதில் ஒரு கரெக்டான ஸ்டோரியும் நல்ல ஸ்க்ரீன் பிளேவும் இருக்கும். அந்த படத்தோட ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேவும் இந்த படத்தில் அவ்வளோவா பெருசாக இல்லை. டியோவில் வந்து நல்ல ஸ்டோரி இருந்தாலும் ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் வந்து ரொம்பவே வந்து லேக் ஆகிருச்சு. இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸும் நல்லா இருந்தாலும் ஸ்டோரியில் கோட்டையை விட்டார். ஆனால் படத்தை வந்து ரஜினிகாந்துக்கான ஒரு மாஸ் எலமெண்ட்டோட எப்படி வந்து குட் பேட் அக்லியில் வந்து நம்ம அஜித்குமாரோட அந்த மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் எடுத்தாரோ அந்த மாதிரி இந்த படம் வந்து ஃபுல்லாக வந்து ரஜினிகாந்தோட அந்த மாஸ் எலமெண்ட்லாம் கொடுத்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருக்காரு. ஆனால் அவருக்கான அந்த யூனிக்னஸ் இந்த படத்தில் தெரியலன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது நெகட்டிவ்ஸாக பார்க்கல, இந்த படத்தில் வந்து நம்ம நாகார்ஜுனா வந்து ஒரு வேறு லெவலில் வந்து வில்லனிசத்தை காமிச்சிருக்கதா சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் படத்தில் ஒன்றுமே தெரியல. நம்ம சோபின் தூக்கி சாப்பிட்டு போயிட்டார் அந்த வில்லனிசத்தில். அவரோட கேரக்டர் அவ்வளோவா தெரியல. அதே மாதிரி அமீர் கானோட ரோலும் வந்து எதுக்கு வந்தார் எதுக்கு போனாருன்னு தெரியல. ஒரு சின்ன கேமியோவாக கொடுத்துட்டாங்க. அதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது அவங்க 3 பேரும் வந்து பீடி குடிக்கிற சீன் தான். பீடியை குடிச்சிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டாருன்னு தான் சொல்லணும். வேறு வந்து இந்த படத்தில் நிறையா கேரக்டர்ஸ் இருந்தாலும் எதுவுமே வந்து மனசில் நிற்கலை. உப்பண்ணா கேரக்டர் வந்து நல்லா இருந்தது. குறிப்பாக அவரோட மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. வேறு எனக்கு சொல்கிற அளவுக்கு கதை புரியலை. இந்த படத்தில் வந்து ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட்டான இதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் நம்ம விண்டேஜ் ரஜினிகாந்த் அவருக்கான கேரக்டரும் அதே மாதிரி வாய்ஸ் மாடுலேஷனும் வேறு லெவலில் இருந்தது. பழைய ரஜினிகாந்தை அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க. அது இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம். மித்தபடி நிறையா வந்து ஃபைட் சீக்வன்ஸ் வந்து அன்பரி மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவர் ஹாஸ்டல் சீக்வன்ஸு அதே மாதிரி கிளைமேக்ஸுக்கு முன்னாடி உள்ள சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது. மித்தபடி வந்து ஒரு பியூரான ஒரு ரஜினிக்கான ஒரு எலமெண்ட்டோட படத்தை வந்து நகர்த்திருக்காங்க. இந்த படம் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜோட படமாக இல்லாமல் நம்ம ரஜினிகாந்தோட படமாக வந்து மாறிடுச்சு. அவர் ஸ்டோரியிலேயே வந்து அவர் மெனக்கிடலை அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஒரு சிம்பிளான ஸ்டோரி லைனில் அவரால் முடிஞ்ச ஸ்க்ரீன் பிளேவை கொடுத்து படத்தை ஒப்பேற்றிருக்காரு. இந்த படத்தை நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. ரொம்ப நாள் எக்ஸ்பெக்டேஷனில் இந்த படம் 1000 கோடி அச்சீவ் பண்ணும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வார் 2 கம்பேர் பண்ணாலே இந்த படம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. 1000 கோடி அச்சீவ் பண்ணுமா இல்லையான்னு தெரியல. ஒரு நல்ல கதையும் நல்ல கேஸ்டிங்கும் இருந்தால் கண்டிப்பாக 1000 கோடி அச்சீவ் பண்ணும். அந்த ரெண்டுத்தையும் பண்ணாமல் ஃபுல்லாக பேன் இந்தியா ஆக்ட்ரஸாக உள்ளே கொண்டு வந்து படத்தை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. படத்தோட ரிப்போர்ட்டை வச்சு இந்த படம் 1000 கோடி அச்சீவ் பண்ணுமா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி சொல்லுவோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். அந்த சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.